இன்னும் ஒரு பக்கம் பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ் வருவதற்கு பேரண்ட்ஸ் காரணம். பேரண்ட்ஸை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரர்கள் வீட்டில் சண்டை, அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல கோஆபரேஷன் இல்லை. வெளியில மாஷா அல்லாஹ் பார்த்தா நமக்கு பொறாம வரும், இப்படியான ஒரு கப்புலா இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்கன்னு நம்ம நினைப்போம். ரெஸ்டாரண்ட்ல பார்க்கும்போது, ஒரு பார்க்கில் பார்க்கும்போது, அல்லது நம்ம வீட்டுக்கு அவங்க வந்து போகும்போது அவங்க நடக்கிற முறைகளை பார்த்துட்டு நம்ம நினைப்போம், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா எப்படி இருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு இது இல்லையே. ஆனா ரியலை பார்த்தோம்னு சொன்னால் மிக கடுமையான நெருக்கடிகளோடு பெரும்பாலான குடும்பங்கள், அதாவது கணவன் மனைவி வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இதுல பேசிக்க பார்த்தோம் என்று சொன்னாலும் அதுல ஒரு பக்கம் பொருளாதாரம் இருக்கு, இன்னும் ஒரு பக்கம் சோசியல் மீடியாக்கள் அவங்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகளுக்கான காரணம். இப்ப பேரண்ட்ஸ் சண்டை பிடிக்கிறாங்க, சண்டை பிடிப்பதை பிள்ளை பார்க்கிற பிள்ளைகள் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. இப்ப நான் நினைப்பேன் என் பிள்ளை என்னோட வாப்பாவோட, வைஃப் நினைப்பா என் பிள்ளை என்னோட. ஆனா அந்த பிள்ளைகள் இடையில கடந்து தடுமாறுறாங்க. நான் சில பிள்ளைகளை பேரண்ட்ஸுக்கு உணர்த்துவதற்காக இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸோட எல்லாரும் வெளியே வராங்க. ஒரு சிலர் வருவாங்க கவுன்சிலிங் தேடி, ஒரு தீர்வை தேடி வருவாங்க. நிறைய பேருக்கு ஈகோ இதில் நம்மட இதை காட்டி கூட கடைசியில் வெடிக்கும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் ஒரு நல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல ஃபபஅஸு ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா, அதாவது குடும்ப பிரச்சனை வந்தால் அது பெண் சைட்ல இருந்து ஒரு ஹக்கம்னா ஒரு வைஸ் மேன், ஒரு நீதி வழங்கக்கூடிய ஒரு மூத்தவர், ரெண்டு சைட்லையும் இருந்து பேசி அந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய முயற்சி செய்தால் பிரச்சனையை தீர்த்திடலாம். ஆனா இவங்க மறைத்து அதுக்குள்ள வரும்போது இறுதியிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அவர்களுக்கு இடையில் மிகப்பெரிய முரண்பாடு வந்து பிள்ளைகளை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளுக்கு முன்னால் வைத்து சண்டை செய்கிறார்கள். இவர்களுக்கு இவர்களுடைய சண்டையின் பாரதூரத்தை உணர்த்துவதற்காக சில சந்தர்ப்பங்களில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு உங்களோட அம்மா வாப்பா சண்டை செய்யறது உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்டிருக்கிறோம். அந்த பிள்ளைகள் சொல்லும், ஓம் எங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல நீங்க என்ன நினைப்பீங்க? அப்ப கொஞ்சம் தடுமாறும் பிள்ளைகள். நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கேட்டால் ஒரு 19 வயது கேர்ள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னது, இந்த வீட்டை விட்டு எங்காவது ஓடிவிட வேண்டும் என்று எனக்கு தோணும் என்று சொல்கிறார். இந்த டைம்ல அந்த பிள்ளைய ஒருவன் ஃபேஸ்புக்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ தொடர்பு கொண்டு சும்மா அந்த பிள்ளையோட ஃபண்ணுக்கு அவன் பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த பிள்ளை சொல்லி நான் உன்னோட வாரேன் ஓடி போகுது. இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா தமிழ்நாட்டில் ஸ்பெஷலாக முஸ்லிம் பிள்ளைகள் இந்துக்களோடு ஓடி போகிறார்கள். ஸ்ரீலங்காவில் ஒரு கட்டத்தில் பிளான் பண்ணி செய்தார்கள் இதை. நான் முஸ்லிம்ஸோட நம்மளோட கேர்ள்ஸ் ஓடி போனார்கள். என்னென்ன காரணத்தை பார்க்கும்போது இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய மன அழுத்தம். அப்ப இங்க பேரண்ட்ஸினுடைய மன அழுத்தம் ஒரு பக்கம், பேரண்ட்ஸினுடைய பிரச்சனையினால் மன அழுத்தம், ஏற்கனவே இந்த சோசியல் மீடியாக்களால் பிள்ளைகளுக்கு மன அழுத்தம். இன்னும் ஒரு பக்கம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஸ்கூல்கள், நான் திரும்பவும் சொல்றேன், நான் கட்டாரில் நின்று பேசுகிறேன், ஆனால் இங்குள்ள சிச்சுவேஷன் ஸ்கூல் நிலைமைகள் எனக்கு தெரியாது. ஊரில் உள்ள ஸ்கூல் நிலைமைகள் என்னன்னு கேட்டால் டீச்சர்ஸ் பிள்ளைகளுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எப்படி ப்ரெஷர்? ப்ரெஷர்ன்றதை விட டோர்ச்சர் கொடுக்குறாங்க. அந்த டோர்ச்சரும் பிள்ளைகளுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கிறது. அப்ப எல்லா பக்கத்திலும் இந்த டீனேஜர்ஸ் மன அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒருவன் வாரான், நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சொல்றான், இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க. என்ன கொடுக்கறது? ஐஸ். இல்லை இது வேணாம்னு சொல்லுவேன். என்னோட ஐஸை பற்றி சில நேரங்களில் ஸ்கூலில் டீச்சர்ஸ் பேசியிருப்பாங்க, பேரண்ட்ஸ் பேசியிருப்பாங்க, அதனால வேணாம்னு அவாய்ட் பண்ணுவான். ரைட், அவன் 13 வயதுடையவனாக இருப்பான், 15 மிதிப்பான், 19 மிதிப்பான். அவன் ஃபர்ஸ்ட்டுக்கு இல்லை வேண்டாம் என்று சொல்லுவான். இவன் சொல்லுவான், நீ இதில் என்ன இருக்கு? ஐஸ் தானே இது. ஐஸ்ன்னா ஐஸ் கியூப் மாதிரி ஒரு சின்ன இந்த கற்கண்டுன்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில், அந்த சீனி கியூப்ஸ், சுகர் கியூப்ஸ் மாதிரி சின்னதாக இருக்கும். இந்த அலுமினியம் ஃபாயில் மாதிரி ஒரு பேப்பரை வைத்து கீழே வச்சு நெருப்பை கொடுத்தால் அதில் ஒரு புகை வரும், அந்த புகையை உள்ளுக்கு எடுக்கிறது. இது ஒன்றும் இல்லை, அந்த சிகரெட் மாதிரியும் இல்லை, கஞ்சா மாதிரியும் இல்லை, லிக்கர் மாதிரியும் இல்லை, சாதாரணமானது. அப்போ இவனுடைய வற்புறுத்தலினால்
இவன் அதை யூஸ் பண்ணுகிறான். பண்ணினா அவனுக்கு ஒரு ராகத் கிடைக்கிறது. இந்த ஐஸ் வந்து அவனோட ராகத்தை ஏற்படுத்துது. இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம், உமா பாப்பாவை நினைச்சு பயம், ஃபெமிலியை நினைச்சு பயம். ரைட், அவன் பயப்படுறான், நம்ம இப்படி பண்ணிட்டோமே என்று. இவன் 2வது நாளும் வந்து இவனை தூண்டுகிறான். 2வது நாள் தூண்டினால் 2வது நாளும் இவன் நிர்பந்தத்தில் அதை உட்கொள்ளுகிறான். இப்ப 2 டைம் அவன் ஐஸ் யூஸ் பண்ணிட்டான். 3வது நாள் இவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த நண்பனை தேடி போகிறான். எனக்கு நீ ஏற்கனவே தந்ததை கொடுன்று. இந்த 2 டைம் அவன் யூஸ் பண்ணினால் 3வதாக அவனுடைய உடம்பு அதை கேட்கும். டாக்டர் சொல்றாங்க, ஐஸ் என்கிற அந்த சின்ன சாமான் ஸ்ரீலங்காவில் அது ஒரு மரண தண்டனைக்குரிய ஒரு போதைப் பொருளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இருக்கல அப்படி. இந்த ஐஸ் என்கிற போதைப் பொருள் ஒரு கணவனும் மனைவியும் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது கிடைக்கிற இன்பத்தை விட பல 100 மடங்கு, 10 மடங்கு 20 மடங்கு அல்ல, பல 100 மடங்கு இன்பம் அதிகமானது. நாளில்லாஹ் நாளை ராஜு. இப்ப அவன் இதை விடுவானா அல்லது இதுக்கு பின்னால போவானா? இவனுக்கு இப்போ தீர்வு கிடைச்சிட்டு. அவனுக்கு சோசியல் மீடியாக்களால் வந்த மன அழுத்தம், பேரண்ட்ஸினுடைய பிரச்சனையால் வந்த மன அழுத்தம், ஸ்கூல் லைஃப்ல ஏற்பட்ட மன அழுத்தம், இந்த மன அழுத்தங்களுக்கெல்லாம் அவனுக்கு தீர்வு கிடைக்கிறது இந்த ட்ரக்ஸில். இப்ப அவன் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி கொண்டு போகும்போது அவன் விளங்குவான் அடிக்ட் ஆகிட்டான் என்று. ஆனால் வெளியே வர அவனுக்கு தெரியாது. சில சகோதரர்கள் பிள்ளைகளை கூட்டிட்டு வருவாங்க, கத்துவாங்க, உங்களுக்கு என்ன ரிலீஸ் பண்ணிவிடுங்க, காப்பாத்துங்க என்னன்னு. அப்ப நம்ம சில அட்வைஸுகள் கவுன்சிலிங் எல்லாம் செய்து அதை குணப்படுத்த இயலாது. ஐஸுக்கு ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆனவங்களுக்கு கவுன்சிலிங் கூட்டி போறது வேஸ்ட். ஏனென்றால் அவனை அறியாமல் அவனுக்குள் ஒரு ஒரு சுரப்பி சுரந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு அது இல்லாமல் தூக்கம் போகாது. இப்ப நம்ம நிறைய அட்வைஸ் பண்ணி தொழுது வாக்கள் நோம்பு கூடி அம்மா அப்பாவுக்கு சொல்ற நீங்க இப்படி இவனோட இருந்து கொள்ளுங்க, வீட்டை போவாங்க. போன உடனே ஐஸ் கத்துவாங்க, எனக்கு வேணும், காசு தாங்க. காசு தரலண்டா பொருட்களை உடைப்பான், கிளாஸ் உடைப்பான், பிளேட் உடைப்பான், சில நேரம் கத்தி எடுத்துக்கு நிற்பான். நான் வெட்டுவேன். நான் சொல்றது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுமே கற்பனையாக நான் சொல்லவில்லை. நடந்த விஷயங்கள், நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை தான் சொல்கிறேன். கத்தி எடுத்து நிற்ப நான் வெட்டப்படும். தாய் சாஃப்டானவர், உடனே தூக்கி கொடுக்கிறார் காசு. கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு அனுப்புகிறார்கள். அந்த இடத்துல அவங்க இருக்கும். அந்த டைம் வரும்போது அவனுக்கு ஐஸ் தேவை. இப்ப ஐஸ்ல இருந்து அடுத்த ஸ்டெப் மாறிக்கொண்டே போகிறான். அதுக்கு பிறகு அவனுடைய முகம் விகாரமாகிறது, உடல் பலவீனம் அடைகிறது, கட்டுப்பாட்டு உணர்வை இழக்கிறான், மரியாதையை இழந்து விடுகிறான். அவனுக்கு லைஃப்ல ஒன்றுமே இல்லை. அதே போல விரக்தியின் உச்சகட்டத்துக்கு சென்று விடுவான். அன்புள்ள சகோதர சகோதரிகள், இதுதான் இன்றைய டீனேஜர்ஸ், பதின் பருவத்தினருடைய பிரச்சனை. என்ன செய்யறது? இப்போ பிள்ளைகளை நீங்கள் கூப்பிட்டு நைட்டு சொன்னாங்க எஸ்எல்டிசி சகோதரர்கள், 10 பருவத்தினரும் வருவாங்க, அவங்களுக்கும் சேர்த்து நசீஹத் பண்ணுங்க. இந்த ஒரு நசீஹத் என்பது அந்த பிள்ளைகளில் பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஏனென்றால் இந்த ஜெட் ஜெனரேஷன் என்று சொல்வார்கள், அல்லது ஜென்சி என்று சொல்வார்கள். இந்த 1997க்கு பிறகு பிறந்தவர்கள், 2000க்கு பிறகு பிறந்தவர்கள், இந்த ஜெனரேஷனில் உள்ளவர்களுக்கு இந்த ஒரு சதி, இதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு சதி இருக்கிறது. அந்த சதியினுடைய வெளிப்பாடு என்னென்று கேட்டால், இவர்களுக்கு ஒரு விஷன் இல்லை, ஒரு டார்கெட் இல்லை, லைஃப்ல என்ன செய்யறன்னு தெரியாது. பேரண்ட்ஸில் பிரச்சனை என்னென்றால், எந்த பிள்ளை நல்லா வரணும், அதுக்கு நான் எவ்வளவு செலவழிப்பேன், இவ்வளவுதான் அவங்களோட தியரி, எவ்வளவு செலவழிப்பேன், உனக்கு நீ எங்கே போகணும், படிக்க காசு தருவேன். இப்படித்தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, நம்மளோட பிள்ளைகளை எப்படி இந்த ஆபத்துக்களிலிருந்து, இந்த சவால்களிலிருந்து பாதுகாப்பது என்பது தொடர்பான விழிப்புணர்வும் இல்லை. நம்ம அந்த விழிப்புணர்வை உள்வாங்க ரெடியும் இல்லை. அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். இன்னும் போக போக நிலைமை மோசமாகிக் கொண்டே போகிறது.